11th standard chapter 5 exercise 5.1 la 14th problem பார்க்கலாம். If the binomial coefficient of three consecutive terms in the expansion of a plus x the whole power n or in the ratio 1:7:42 then find n is the question. அதாவது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா n ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. மூணு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மூணு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட ரேஷியோஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. 1 7 42 னு 1:7:42 அதாவது ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம n ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் as well as r ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் by using the formula of a plus x the whole power n. Let the three consecutive terms be r, r plus 1, r plus 2 னு எடுத்துருக்கோம். மூணு consecutive term என்னன்னு பார்த்தீங்கன்னா r, r plus 1th term, r plus 2th terms. General term is binomial வந்து x plus a the whole power n க்கு general term t r plus 1 equal to ncr x to the power n minus r into a to the power r. இது general term of x plus a the whole power n ஓட formula. எல்லா சம்மே explain பண்ணிட்டு இருக்கேன். இத first equation எடுத்துக்கிறோம். Next, then coefficient of r plus 1, r plus 2 terms are. இப்போ இதோட terms எடுக்க போறோம் coefficients. nc r minus 1 எப்பவுமே சொல்லிருக்கேன் t r plus 1 அப்படினா நமக்கு இப்ப rth term கிடைக்கணும்னா இப்போ இத எடுத்து போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா r minus 1 r plus 1 r க்கு பதில் r minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது minus 1 plus 1 கேன்சல் ஆயிடுச்சுனா என்ன வரும் r ன்னு வரும். சோ rth termக்கு எப்படி எடுக்கறோம் nc r minus 1. அப்ப r plus 1 க்கு எப்படி எடுப்போம்னா nc r ன்னு எடுப்போம். nc r. நெக்ஸ்ட் ஏனா r க்கு இடத்துல r போட்டா நமக்கு என்ன வந்துரும் r plus 1 ன்னு வந்துரும். நெக்ஸ்ட்க்கு r plus 2 க்கு என்ன போடுறோம்னா இங்க 2 வரணும்னா r க்கு இடத்துல என்ன போடணும் r plus 1 போடணும். So nc r plus 1 respectively. So நம்ம 3 terms எடுத்துறோம். 3 termsக்கும் general term ஓட ஃபார்முலா எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் r plus 1 r plus 2 terms ஓட coefficients எழுதிருக்கோம். இப்போ given that இதுதானே coefficient ncr minus 1 is 2, ncr is 2, ncr plus 1. So இதோட ratios தான் அவங்க கொடுத்திருக்கிறது 1:7:42. இப்போ நம்ம ரெண்டா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு and then second and third. ஃபர்ஸ்ட் ரெண்ட ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். Consider ncr minus 1 ரேஷியோனா என்னது டிவிஷன்ல எழுதுவோம். So ncr minus 1 divided by ncr equal to first two ratios. இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்துப்போம். So இந்த ரேஷியோக்கான வேல்யூ 1, இந்த ரேஷியோக்கான வேல்யூ 7. So 1/7 ன்னு எடுத்துப்போம். एक्चुअली இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ncr ஓட ஃபார்முலா வந்து n factorial divided by r factorial into n minus r factorial. இதுதான் ncr ஓட ஃபார்முலா. இதுக்கு முந்தின சாப்டர் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல படிச்சிருக்கோம். ncr ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா n factorial divided by r factorial into n minus r factorial. So இப்போ n இருக்க இடத்துல n தான் இருக்கு, பட் r இருக்க இடத்துல r minus 1 ன்னு இருக்கு. So இங்க எங்கெல்லாம் r வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் r minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So இப்போ n factorial divided by r factorial. r க்கு பதில் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா r minus 1 factorial divided by n minus r. So n minus r ன்னு வரும்போது n minus bracketல தான் இந்த r minus 1 போடுவோம். एक्चुअली இப்படி வரும் n minus r ன்னும்போது n minus இங்க r ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா r minus 1. So இத மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் உள்ள minus r minus into minus plus 1 factorial. ஏனா இங்க minus 1 இருக்கு, இங்க சடனா எப்படி plus 1 வந்துச்சு கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்க. இத பிராக்கெட்ல இருந்து வெளிய ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு இப்படி வரும். ஏனா n minus r னா இது n, இது மைனஸ் r ஓட வேல்யூ நமக்கு எங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா r minus 1. So plus into minus 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 into minus plus. So n minus r plus 1 factorial. இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. இது வந்து ஃபுல்லாவே நியூமரேட்டரோட டேர்ம். இப்போ இந்த டேர்முக்கு போறோம். இதுக்கு அப்படியே ஜெனரல் ஃபார்முலாவை எடுத்து அப்படியே எழுதிடலாம். ncr க்கு ஃபார்முலா என்னது n factorial divided by r factorial into n minus r factorial equal to 1/7. இப்போ இது வரைக்கும் வந்து நியூமரேட்டர் பார்ட், இது வந்து டினாமினேட்டர் பார்ட். ஸோ இந்த டினாமினேட்டர் பார்ட்டை வந்து மேலே கொண்டு போகும்போது கீழே இருக்கிறது மேலே போயிடும், இந்த மேலே இருக்கிறது கீழே வந்துடும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இதை ஆசிட்டஸ் நியூமரேட்டரை ஆசிட்டஸ் அப்படியே எழுதிருக்கேன். எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த n ஃபேக்டோரியல் ஆசிட்டஸ் அப்படியே அப்ளை பண்ணியாச்சு, r minus 1 ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணியாச்சு. இங்கே n minus
r plus 1 இதுக்கு முந்தின இது ஆல்ரெடி இதுக்கு ஃபோர்த் சாப்டர்ல படிப்போம் காம்பினேஷன்ல. இப்போ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னாங்கன்னா இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 into 2 into 1. அதே மாதிரி 7 ஃபேக்டோரியல் அப்படின்னா 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. அதே மாதிரி இங்க பார்க்கும்போது n minus r plus 1 அப்படின்னா இதுக்கு முந்தின நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா n minus r. ஸோ கிராஃப் மாதிரி வரும். ஃப்ரண்ட்ல இருக்க நம்பரை எழுதிட்டே வரும். ஸோ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r minus 1 ஃபேக்டோரியல் as it is எழுதிட்டோம். இந்த n minus r plus 1 இங்க இதுக்கு முன் டேர்ம் என்ன வரும் n minus r ஃபேக்டோரியல் எழுதியாச்சு. இப்போ இதை நான் ரெசிப்ரோக்கலா எழுத சொன்னேன். ஸோ r ஃபேக்டோரியல் இந்த r ஃபேக்டோரியலுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r minus 1 இருக்கும். அதுக்கு முன்னாடி r minus 2 and so on அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ r into r minus 1 ஃபேக்டோரியல் இந்த n minus r ஃபேக்டோரியல் as it is அப்படியே எழுதியாச்சு. மேலே இருக்க n ஃபேக்டோரியலை கீழே எழுதியாச்சு. உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு அப்புறமா ஃபேக்டோரியலோட முந்தின டேர்மை போட்டுங்க. ஈக்குவல் டு 1/7. இப்போ இதெல்லாம் இதை ஆக்சுவலாக கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேக்டோரியல் நம்ம எழுதுறது. ஸோ n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்க n மைனஸ் ஆரை கேன்சல் பண்ணக்கூடாது. n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலோட சேர்த்து தான் கேன்சல் பண்ணணும். அதுக்காக தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அவ்வளோதான், வேற எதுவும் கேன்சல் ஆகல. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கு, டினாமினேட்டரில் n மைனஸ் ஆர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 1/7 இருக்கு. ஸோ இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7 into r வந்து 7r ஈக்குவல் டு 1 into n 1 into minus r 1 into 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட் இதை எப்படி வேணா வச்சுக்கலாம். நான் வந்து n பாசிட்டிவ்ல வச்சிருக்கேன், r நெகட்டிவ்ல வச்சிருக்கிறதுனால n பாசிட்டிவா வச்சிருக்கிறதுனால இங்கேயே இருக்கணும். இந்த 7r மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ பிளஸ் 7r ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா ஓகே, இங்க எப்படி எடுத்துட்டோம் எப்படி வேணா எடுக்கலாம். நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் தான். 7r as it is அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் ஆர் எந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஆர் ஆயிடும். பிளஸ் n லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் n ஆயிடும். பிளஸ் 1 வந்து மைனஸ் 1 ஆயிடும். இப்போ இந்த 7r ஆரையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8r வரும். ஸோ 8r மைனஸ் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 வரும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி n வந்து பாசிட்டிவ்ல வச்சுக்கலாம். அப்போ இந்த டேர்ம் மூணுத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் n என்ன ஆயிடும்னா பிளஸ் n ஆயிடும். பிளஸ் 8r வந்து மைனஸ் 8r ஆயிடும். மைனஸ் 1 வந்து பிளஸ் 1 ஆயிடும் ஈக்குவல் டு 0. இப்படியே வச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்படி மாற்றதுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கலாம். அண்ட் NCR is to NCR plus 1 equal to இந்த ரெண்டு. ஃபர்ஸ்ட் இதுவும் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டையும் பண்ண போகிறோம். வேணும்னா இங்கே எழுதிக்கோங்க. ஆல்சோ NCR is to NCR plus 1 equal to 7:42. என்ன டைரக்டா எழுதுனா புரியாம போய்டும். அதனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் எடுக்கிறோம். இதுக்கு வேல்யூ வந்து 7:42. ஸோ NCR is to NCR plus 1 equal to 7:42. இதை டிவிஷன்ல எழுதியாச்சு. ரேஷியோனால என்னதுன்னா டிவைட்ல எழுதுவோம். அப்போ NCR divided by NCR plus 1 equal to 7/42. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 time 6 time இங்கே கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம். இது NCR ஓட ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கலாம். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதை எப்படி எழுதுவோம்னா rக்கு பதில் என்ன போடுவோம்? r plus 1. ஸோ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியலுக்கு பதில் இங்கே rக்கு பதில் r plus 1 ஃபேக்டோரியல். இங்கேயும் அதே மாதிரி தான் n மைனஸ் r ஃபேக்டோரியல்னு வரும். அப்போ n மைனஸ் rக்கு பதில் இங்கே r plus 1 இருக்கு. அப்போ n மைனஸ் r plus into மைனஸ் மைனஸ் 1. ஸோ அப்படிதான் இங்கே மைனஸ் 1 ஆயிடுச்சு. ஸோ n மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இங்கே சிம்பிளிஃபை பண்ண டேர்ம் வந்து 1/6. ஸோ இந்த நியூமரேட்டர் பார்ட்டை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த பார்ட்டை அப்படியே எழுதியாச்சு. இந்த பார்ட்டை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். அப்போ இதை வந்து n ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல் எழுதிருக்கோமா? ஸோ n மைனஸ் ஆருக்கு முன்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு இருக்கும். இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணியாச்சு. ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது r plus 1க்கு முன்னாடி டேர்ம் என்னவா இருக்கும்னா r ஃபேக்டோரியலா இருக்கும். ஸோ r plus 1 into r ஃபேக்டோரியல். இந்த n மைனஸ் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கிறேன். முந்தின டேர்ம்லாம் எழுதல. டிவைடட் பை n ஃபேக்டோரியல்.
இது வந்து ரெசிப்ரோக்கலா மாறிடும் ஏன்னா இது டினாமினேட்டர் பார்ட் ஸோ இங்கே எடுத்துட்டு போகும்போது இது மேலே போயிடுச்சு n ஃபேக்டோரியல் கீழே வந்துருச்சு ஸோ n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் r ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணியாச்சு வேற என்ன கேன்சல் ஆகுது r plus 1 n minus r minus 1 factorial ஏன்னா இங்கேயும் அதே தான் இருக்கு இங்கேயும் அதே தான் இருக்கு ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு r plus 1 இருக்கு n minus r இருக்கு ஈக்குவல் டு 1/62 அகைன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம் இங்க அப்ப 6 into r வந்து 6r 6 into 1 வந்து 6 1 into n வந்து n 1 into minus r வந்து minus r நான் n எப்பவுமே பாசிட்டிவ்ல வச்சுக்க சொன்னா சோ இந்த n இங்கே இருக்கட்டும் இந்த ரெண்டு டேர்மையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்ப n minus 6r plus r 6r அந்த சைடு போச்சுனா minus 6r plus 6 அந்த சைடு போச்சுனா minus 6 ஆயிடுச்சு இந்த minus r as it is இங்கே இருக்கு சோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ்ல இருக்கு ஆட் பண்ணோம்னா minus 6r minus r வந்து minus 7r ஆயிடும் சோ n minus 7r minus 6 equal to 0 இத தேர்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறோம் இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம் ஃபார் செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா n minus 8r plus 1 தேர்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் பண்ணிக்கிறோம் ரைட் ஹேண்ட் சைடு 0 minus 0 0 தான் வரும் நமக்கு சோ n minus 8r plus 1 as it is எழுதியாச்சு மைனஸ் மிடில்ல போட்டு பிராக்கெட் போட்டு எழுதுங்க அப்படினா n க்கு மட்டும் தான் மைனஸ் இருக்க மாதிரி இருக்கும் சோ மைனஸ் போட்டுட்டு n minus 7r minus 6 equal to 0 இப்போ பிராக்கெட்டை விட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் as it is ரிமூவ் ஆயிடும் ஏனா வெளிய எந்த சைனும் இல்ல இங்க plus into minus minus n minus into minus plus 7r minus into minus plus 6 equal to 0 so n no cancel ஆயிடுங்க plus n minus n cancel ஆயிடுச்சு இப்போ இங்க minus 8r இருக்கு இங்க 7r இருக்கு so 8r ல 7r சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மீதி minus r இருக்கும் ஏனா பெரிய நம்பர் வந்து மைனஸ் so minus r மட்டும் இருக்கும் இங்க 6 உம் plus தான் 1 உம் plus தான் so 6 plus 1 வந்து 7 so minus r plus 1 plus 7 equal to 0 அப்ப minus r equal to plus 7 அந்த சைடு போச்சுனா minus 7 ஆயிடும் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது so minus minus இங்க வந்து கேன்சல் ஆயிடும் அப்ப r ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சுனா 7 ன்னு கிடைச்சிருச்சு இத எடுத்து போய்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனோ தேர்ட் ஈக்குவேஷனோ எந்த ஈக்குவேஷன்ல வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஒரே ஆன்சர் தான் வரும் so நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் substitute r equal to 7 in second equation we get so second equation இது நீங்க third equationல substitute பண்ணாலும் same answer தான் வரும் so n minus 8 into instead of r நம்ம எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 7 so n minus 8 into 7 plus 1 equal to 0 so n as it is plus into minus minus 8 into 7 வந்து 56 plus 1 equal to 0 so n 56ல 1 சப்ட்ராக்ட் ஏனா டிஃபரண்ட் சைன் இருக்கு சோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போடும் 56ல 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 55 so minus 55 equal to 0 நமக்கு n ஓட வேல்யூ தான் வேணும் so minus 55 அந்த சைடு கொண்டு போய்ட்டோம்னா plus 55 ஆயிடும் so n equal to 55 hence the value n தான ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க then find n ன்னு கேட்டிருக்காங்க r ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம n ஃபைண்ட் அவுட் பண்றோம் hence n equal to 55 and r equal to 7 that's all